நாகசக்தி அருள்வாக்கு நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் நாகசக்தி அருள்வாக்கு ஜோதிடர் கோமலகாந்தி. இன்னைக்கு நம்ம பார்க்க போற பதிவு என்னன்னா, சனி பெயர்ச்சியை பத்தி பார்க்க போறோம். திருக்கணித முறைப்படி வர மார்ச் மாதம் 29ஆம் தேதி சனி பகவான் கும்பராசியிலிருந்து மீன ராசிக்கு பெயர்ச்சடைகிறார். சனி பகவான்னாவே எல்லாருக்கும் ஒரு பயம் வந்துடும். ஐயோ, சனி பெயர்ச்சி வருதே, என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே ஒரு பயம் இருந்துட்டு இருக்கும். அந்த பயம் வேண்டாம். ஏன்னா சனி பகவான் நீதிமான். நம்ம செய்யற தப்புகளுக்கு ஏற்ற மாதிரி தண்டனை கொடுத்து நம்மளை திருத்தறதுக்கான ஒரு கிரகம் தான் சனி பகவான். அதனால சனி பெயர்ச்சினால யாரும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அது மட்டும் இல்லாம சிவனா இருந்தாலும் சரி, யமனா இருந்தாலும் சரி, எவனா இருந்தாலும் சரி, சனி பகவான் பிடியிலிருந்து தப்பிக்கவே முடியாது. ஸோ யார் யார் என்னென்ன பாவம் பண்ணணுமோ அந்த பாவங்கள்ல இருந்து நம்மளை விடுவிக்கிறதுக்கான ஒரு கிரகம் தான் சனி பகவான். இந்த சனி பெயர்ச்சி உங்க ராசிக்கு எப்படி இருக்குன்றத இந்த பதிவுல நம்ம பார்க்கலாம். மேஷராசிக்காரங்க பார்த்தீங்கன்னா ஒரு அரசரப்போட செயல்படக்கூடியவர்கள். அதாவது எந்த ஒரு விஷயம் எடுத்தாலும் நல்லா அலசி ஆராய்ஞ்சு தான் ஒரு முடிவு எடுப்பாங்க. ஏன்னா இவங்களுடைய ராசி அதிபதி பார்த்தீங்கன்னா செவ்வாய் பகவான். செவ்வாய் பகவானுடைய ஆட்சி வீடுன்னு சொல்லலாம். விவேகம், அதாவது குதிரை போன்ற விவேகம் உடையவர்கள் சொல்லிட்டு மேஷராசிக்காரர்களை சொல்லலாம். எந்த ஒரு விஷயம் எடுத்தாலும் அதை முடிக்காம அடுத்த வேலைக்கு போக மாட்டாங்க. எப்படி குதிரைக்கு கடிவாளம் கட்டி அது போதும், அதே மாதிரி ஒரு விஷயம் எடுத்துட்டா அந்த விஷயத்த முடிக்காம அடுத்த ஒரு வேலைக்கு போக மாட்டாங்க. இந்த மேஷராசிக்காரர்களுக்கு சனி பயிற்சி பார்த்தீங்கன்னா சனி பகவான் 12ஆம் இடமான விரயஸ்தானத்துக்கு பெயர்ச்சடைகிறார். 12ஆம் இடம்ன்றது விரயஸ்தானம். ஸோ விரயஸ்தானம் விரய சனியா வராரு. விரயஸ்தானம் போது பயப்பட வேண்டாம். ஏன்னா நிறைய விரயம் ஆகுமோ அப்படின்னு சொல்லிட்டு பயப்பட வேண்டாம். அதை சுப விரயமா மாத்தலாம். உங்க வீட்டில் யாருக்காவது மேரேஜ் ஆகணும் அப்படின்னா மேரேஜ் பண்ணி வச்சிங்கன்னா அது சுப விரயமா மாறும். இல்லை வீடு கட்டணும்னா லோன் வாங்கி அதை கட்டும் போது அதுவும் சுப விரயமா மாறும். அந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் பண்ணும்போது அது சுப விரயமா மாறும். அது மட்டும் இல்லாம ரொம்ப நாளா உங்க குடும்பத்தாரோட நேரம் செலவிட முடியலன்னு சொல்லிட்டு கடந்த வருஷம்லாம் ரொம்ப வேலை வேலை வேலைன்னு சொல்லிட்டு அலைஞ்சிருப்பீங்க. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் ஒரு முடிவுக்கு வரும். நீங்க அவங்க குடும்பத்தாரை கூட்டிட்டு ஏதாவது பயணம் மேற்கொள்றது, அதாவது டூர் போறது, இந்த மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா இந்த சனி பெயர்ச்சியில உங்களுக்கு நடக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு. அதாவது போன வருஷம் நீங்க பட்ட கஷ்டத்துக்கு லாபம் ரெட்டிப்பா குடும்பத்தாரை கூட்டிட்டு இங்க அங்கன்னு சுத்துறதுக்கான ஒரு சூழ்நிலை உருவாகும். அது மட்டும் இல்லாம குலதெய்வம் கோயிலுக்கு போகணும்னு நினைச்சிட்டு, அதாவது அந்த குலதெய்வம் கோயிலுக்கு உங்களுடைய வேண்டுதல் நிறைவேற்ற முடியாம கிளம்புறோம், ஏதோ ஒரு தடை வருது, என்ன தடைனே புரியல அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு உக்காண்டு இருந்திருப்பீங்க. இந்த சனி பெயர்ச்சியில பாத்தீங்கன்னா அந்த ஒரு குலதெய்வத்துடைய கடன் ஒன்று வச்சிருப்பீங்களே, அதாவது குலதெய்வ குறை, அந்த கொலையை நிவர்த்தி பண்றதுக்கான ஒரு சூழ்நிலை இந்த சனி பெயர்ச்சி உங்களுக்கு உருவாக்கி கொடுக்குது. மேல் நாட்டுக்கு போகணும், அதாவது படிப்புக்காக வெளிநாடு போகணும்னு சொல்லிட்டு எல்லாமே ட்ரை பண்ணி வச்சுட்டு இருப்பீங்க. பாஸ்போர்ட் எடுத்துட்டு கூட போக முடியாத ஒரு சூழ்நிலை உருவாயிருக்கும். இந்த சனி பெயர்ச்சியில் உங்களுக்கு அதுக்கான பலன் உங்களுக்கு கிடைக்குது. வேலை வாய்ப்பும் பார்த்தீங்கன்னா, அதாவது ஃபாரின் போகணும்னு நினைச்சவங்களுக்கு வேலை வாய்ப்பு உங்களை தேடி வரப்போகுது. அப்பாயின்மெண்ட் ஆர்டர் உங்கள் வீட்டை தேடி வருதுன்னு கூட சொல்லலாம். 12ஆம் இடத்துல சனி பகவான் வர்றதுனால, அதாவது அதாவது ஆணா இருந்தா பெண்களிடமோ, பெண்ணா இருந்தா ஆண்களிடமோ பார்த்தோன்னா பார்த்து பழக வேண்டிய சூழ்நிலை கண்டிப்பா வருது. ஏன்னா கண்டிப்பா நீங்க ஒரு அஃபர்ல போய் மாற்றக்கூடிய சூழ்நிலையை அது உருவாக்கி கொடுத்தோம். அதனால கொஞ்சம் எதிர்பாலினத்திடம் பார்த்து நடந்துக்கிறது உங்களுக்கு நன்மை பயக்கும். இல்லைன்னா தேவையில்லாத பிரச்சனைகளை கொண்டு போய் விட்டுடும். இதனால குடும்பமே பிரியறதுக்கூட ஒரு சூழ்நிலையும் கூட இந்த சனி பகவான் உங்களுக்கு உருவாக்கி கொடுத்துருவாரு. அதனால அவங்கவுங்க கிட்ட பார்த்து நடந்துக்கோங்க. அதே மாதிரி இந்த மாணவர்களுக்கு பார்த்தீங்கன்னா படிப்புல கொஞ்சம் கவனம் செலுத்தணும். ஏன்னா 12ன்றதுனால எப்போ பார்த்தாலும் தூக்கம் அதிகமாக வரும். ஏன்னா 12ன்றாவே உங்களுக்கே தெரியும், அயன சயன போகும்னு சொல்லுவாங்க. அதனால தூக்கம் அதிகமாக வரும், படிப்புல நாட்டம் குறையும். காலைல எழுந்து படிக்கலான்னு படிக்க மாட்டாங்க. நைட்டு ரொம்ப நேரம் படிக்கலான்னு நினைப்பாங்க, படிக்க மாட்டாங்க. சீக்கிரம் தூங்கி காலையில லேட்டா எழுந்து இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையை உருவாக்கி கொடுக்கும். ஏன்னா சனி பகவான்னாவே ஸ்லோன்னு சொல்லுவோம். ஏன்னா 2.5 வருஷம் நகரத்துக்குள்ளேயே அவ்வளோ ஸ்லோவாக தான் நகரக்கூடிய ஒரு கிரகம். அப்படி இருக்கும்போது பசங்களை படிப்புல மந்தம் பண்ணுவாரு. ஏன்னா அவரே மந்தக்காரங்கன்னு ஒரு பேரே இருக்கு. அதனால படிப்புல பிள்ளைங்களுக்கு மந்தம் வரக்கூடிய ஒரு சூழ்நிலையை உருவாக்கி கொடுப்பாரு. அதே மாதிரி இந்த யங்ஸ்டர்ஸ்லாம் இருக்காங்க பாருங்க, அவங்கலாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அவங்க இப்போ லவர்ஸ் கிட்ட பேசிக்கிட்டே ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கிறது, இல்லை புதுசாக ஏதாவது ஒரு பொண்ணுங்கிட்ட பேசுறது, இந்த மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் கொஞ்சம் தவிர்க்கிறது நல்லது. ஏன்னா இதனால பார்த்தீங்கன்னா உங்களுடைய காதலில் பிரச்சனை வரத்துக்கூடிய ஒரு சூழ்நிலையை அது உருவாக்கி கொடுத்துரும்.
அதே மாதிரி இந்த வயசானவங்க பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளாக வந்து பயணம் போகணும், கோயிலுக்கு போகணும், இந்த கோயிலுக்கு போகணும், காசி போகணும், ராமேஸ்வரம் போகணும், அந்த மாதிரிலாம் யோசிச்சுட்டு எங்கேயுமே போக முடியாத ஒரு சுச்சுவேஷன் ஏதாவது உருவாக்கி கொடுத்துருக்கோம். இந்த சனி பயிற்சியில் பார்த்தீங்கன்னா அதுக்கான ஒரு பலன் உங்களுக்கு கிடைச்சி நீங்கள் பயணம் மேற்கொள்றதுக்கான ஒரு சூழ்நிலையை உருவாக்கி கொடுக்க போறாரு சனி பகவான் உங்களுக்கு. 12ன்றது விரயஸ்தானம்ன்றதுனால மருத்துவ செலவும் பார்த்தீங்கன்னா அதிகமாக ஏற்பட வாய்ப்பு உள்ளது. அதனால பார்த்தீங்கன்னா இந்த சுகர் இருக்கிறவங்க, பிபி இருக்கிறவங்கலாம் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்டே போயிட்டு செக் பண்ணிக்கிறது நல்லது. இல்லைனா வந்து பெரிய பிரச்சனைகளை இழுத்து வந்து விடுறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்கு. அதே மாதிரி வண்டி வாகனத்தில் போகும்போது, காரில் போனாலும் சரி, பைக்னு போனாலும் சரி, எந்த ஒரு வாகனத்தில் போனாலும் கொஞ்சம் வந்து ஜாக்கிரதையாக நீங்கள் போகிறது ரொம்ப நல்லது. ஏன்னா வந்து ஏதாவது தேவையில்லாத வந்து ஒரு விபத்து ஏற்பட வாய்ப்பும் அதிகமாக இருக்கிறதுனால பார்த்து போகிறது நல்லது. மொத்தத்தில் இந்த சனி பயிற்சி பார்த்தீங்கன்னா மேஷராசிக்காரர்களுக்கு வந்து சுமாராக தான் இருக்குது. அதை வந்து நீங்கள் சுப விரயம், அதாவது விரயஸ்தனியாக வர்றதுனால நீங்கள் சுப விரயமாக மாற்ற போகிறது உங்கள் கையில் தான் இருக்குது. அதனால எதுக்கும் பயப்படாம தைரியமா வந்து சுப விரயமா மாத்திக்கோங்க. கடன் வாங்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு ரொம்ப நாளா வந்து அந்த கடன் வராம இருக்கு, இப்போ லோன் அப்ளை பண்ணிட்டு வரலன்னா அதை எப்படியாவது ட்ரை பண்ணி வாங்கிட்டீங்கன்னாவே அது வந்து ஏதாவது வீட்டுக்கு தேவையான எலக்ட்ரானிக் பொருட்கள் வாங்குறது, வீடு கட்டுறது, இல்லை கல்யாணம் பண்ணுறது, அப்படி இல்லைன்னா வந்து ஏதாவது ஒரு சுப நிகழ்ச்சிகள் வீட்டில் நடக்கிறது, கிரகப்பிரவேசம் பண்ணுறது, ப்ளஸ் வந்து சீமந்தம் பண்ணுறது, இந்த மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அதெல்லாம் சுப விரயம் தான். ஸோ அதை வந்து விரயன்றதோட அது சுப விரயமாக மாற்றிக்கலாம். அந்த மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் நீங்கள் பண்ணும்போது உங்கள் கையில் தான் இருக்குது, நீங்கள் சுபவிரயமாக மாற்றிக்கலாமா என்னன்றது. இந்த மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் நீங்கள் பண்ணும்போது இந்த சனி பயிற்சி பார்த்தீங்கன்னா நீங்கள் சுமூகமாக அதை வந்து கையாளக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகும். சனி பயிற்சிக்கான பரிகாரம், அதாவது சனி பகவான் பிடியிலிருந்து எவராலுமே வந்து தப்பிக்க முடியாது. ஆனால் அவருடைய தாக்கத்தை வந்து நம்ம கம்மி பண்ணலாம். அதுக்கான பரிகாரம் தான் நான் இப்போ உங்களுக்கு சொல்ல போகிறேன். அதாவது எள்ளு எடுத்துக்கோங்க. எள்ளு எடுத்துகிட்டு ஒரு சாதம் வடிச்சிட்டு அந்த எள்ளு சாதம் வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு காக்காக்கு எடுத்துன்னு போயிட்டு வைங்க சனிக்கிழமையில. அது மட்டும் இல்லாமல் சனிக்கிழமையில வந்து ஈவினிங் டைமில் சனி பகவான் கோயிலுக்கு போயிட்டு எள்ளு விளக்கு ஏற்றி வைங்க, நல்லெண்ணெய் ஊற்றி ஏற்றுங்க. சனி பகவான் கோயிலில் வந்து நல்லெண்ணெய் வாங்கி கொடுங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ஊனமுற்றோர் இருக்காங்கள்ல, ஏன்னா சனி பகவான் வந்து ஊனம். ஸோ அந்த மாதிரி மந்தக்காரகன்னு சொல்லிட்டு பேரே இருக்குது சனி பகவானுக்கு. அதனால ஊனமுற்றோர்களுக்கு வந்து நீங்கள் ஹெல்ப் பண்ணும்போது சனியுடைய பிடியிலேருந்து தப்பிக்கிறதுக்கான ஒரு வழி உங்களுக்கு பிறக்கும். அதே மாதிரி நல்ல உடற்பயிற்சி செய்யுங்க. எந்த அளவுக்கு நீங்கள் உடற்பயிற்சி செய்கிறீங்களோ அவ்வளவும் நல்லது. ஏன்னா வந்து சனி பகவானுக்கு வந்து அந்த வேர்வை ஸ்மெல் பிடிக்காது. ஸோ அதனால் நீங்கள் வந்து நல்ல உடற்பயிற்சி செய்கிறீங்கன்னா கண்டிப்பாக அவருடைய பிடியிலேருந்து தாக்கத்துலேருந்து நீங்கள் கம்மியாகும். அதே மாதிரி இந்த வெல்லமோ எள்ளு கலந்து மிக்ஸ் பண்ணிட்டு எள்ளு உருண்டை மாதிரி செஞ்சுட்டு இந்த வெளியில வந்து இந்த மரத்துக்கிட்ட அந்த மாதிரிலாம் பார்த்தீங்கன்னா இந்த ரோட்ல கூட எடுத்துட்டு போயிட்டு இந்த சைட்லலாம் வந்து தூவி விடும்போது எறும்புலாம் சாப்பிடும் போதும் சனி பகவானுடைய தாக்கத்துல இருந்து நீங்க விடுபடலாம். இப்போ நான் சொன்ன பலன்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா பொதுவான பலன் தான். சனி பயிற்சிக்கான பலன் எல்லாமே வந்து பொதுவான பலன்கள் தான். உங்களுக்கு வந்து உங்க சுய ஜாதகத்துல என்ன தசாபுதி நடக்குது, அந்த தசாபுதியில என்னென்ன பாவங்கள்லாம் ஆக்டிவேட் ஆகுதுன்றதை வச்சுதான் முழு பலனையும் கணிச்சு சொல்ல முடியும். ஸோ இப்போ நான் சொன்ன மாதிரி இப்போ மேஷராசி, மிதுனராசி, இந்த 12 ராசிக்கு சொன்னது எல்லாமே பார்த்தீங்கன்னா பொதுவான பலன் மட்டும்தான். இது வந்து கரெக்டாக நடக்குமா அப்படின்னா கிடையாது. உங்களுடைய சுய ஜாதகத்தை வச்சு தான் முழு பலன் கணிக்க முடியும். உங்களுக்கு முழு பலன் தெரிஞ்சுக்கணும்னு அப்படின்னு நினைச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த நம்பருக்கு கால் பண்ணி எனக்கு கிட்ட கேட்டுக்கோங்க. நன்றி, வணக்கம்.